இது செகண்ட் வீடியோ. இதில் எப்படி பன்னீர் கறி வைக்கலாம் என்று பார்ப்போம். சிலர் என்னிடம் கேட்டார்கள், பொரித்துத்தான் கறி வைக்கலாமா என்று. இல்லை, பொரிக்காமலும் வைக்கலாம் என்று சொன்னேன். அவர்களுக்காக இதை பதிவிடுகிறேன். பன்னீர் கறிக்கு தேவையான பொருட்கள் அளவாக எடுத்து வைத்திருக்கிறேன். வழமை போல் வெங்காயம் மிளகாயை தாளித்து நெச்சீரகம் கடுகை போட்டு கருவேப்பமிலையையும் போடுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் விட்ட ஆயிலிலேயே தக்காளி பழத்தையும் போட்டு மஞ்சள் கத்தத்தூளையும் போட்டு விட வேண்டும். அந்த ஆயிலேயே நல்லா வதக்கி எடுக்கக்குள்ளே தக்காளி பழம் அந்த ஆயிலை இழுத்துடும். நீங்கள் அதுக்கு பிறகு பன்னீரை போட வேணும். போடக்குள்ளே அது இருக்கிற அந்த வெப்பத்திலேயே டோஸ்ட் ஆகும். உங்களிடம் இருக்கிற சிறிய அளவு பொருட்களிலேயே நீங்கள் தயாரிக்க வேணும். ஆக்கள் பாப்பினம் மற்றவை என்ன நினைப்பினம் கூட வாங்கணுமே என்று யோசிக்காதீங்க. இதுக்கு 100 கிராம் பன்னீர் காணும் இந்த ஒரு கறியை உங்களோட ஃபேமிலிக்கு வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் இல்லை, ஆனால் டோஸ்ட் பண்ணப்படுகிறது. தக்காளி பழத்தின் ஹீட்டிலேயே நான் அதை தூளையும் போடுறேன் பன்னீரை போட்டு. அதோட செகண்ட் மில்க் தான் நான் முதல் விடுறேன் பன்னீர் அவியறதுக்காக வேண்டி. செகண்ட் மில்கை விட்டுட்டு அளவாக உப்பையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு அதை மூடி விடுங்க. அது வெந்துடும். பன்னீர் வெந்து வரையக்குள்ளே தக்காளி பழம் எல்லாம் சுருங்கி நல்ல ஒரு கலர் ஒன்று வரும். அந்த நேரம் திக் மில்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். திக் மில்க் விட்ட பிறகு மூடியால் மூடக்கூடாது. அந்த பால் பிறகு எண்ணெயாக வரும். எண்ணெய் கறியல் கூடாது எங்களோட ஹெல்த்திக்கு. ஸோ நீங்கள் அதை திறந்தே வைக்க வேணும், கறி கொஞ்சம் வத்துற வரைக்கும். நாட்டில் தேங்காய் பொன் விலை, அதால் நான் ஹாஃப் மில்க் தான் விட்டுருக்கிறேன். பாருங்க, பேலன்ஸ் திக் மில்க் இருக்குது. ஸோ இப்போ கறி ரெடி. நீங்கள் பேலன்ஸ் திக் மில்கை வச்சு நீங்கள் வேறு எதுவும் கறிகளுக்கு பயன்படுத்தலாம் வீட்டில்.